அத்தியாயம் 55. 2ஆம் ஆண்டு. இன்று 2ஆம் ஆண்டு மாணவர்களாக எங்கள் முதல் நாளாக இருந்தது. பெரிய விழாவோ அல்லது சிறப்பு நிகழ்வுகளோ எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு வழக்கத்திலிருந்து அடுத்த வழக்கத்திற்குச் செல்லும் பயிற்சி பெற்ற மாவீரர்கள். மாணவர்களே சாப்பாட்டு அறையில் கூடுமாறு கூறப்பட்டது. அன்றைய பயிற்சி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு புதிய அட்டவணை என்னவென்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நான் சாப்பாட்டு அறைக்குச் செல்லும் நடைபாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது என் திறன் சாளரத்தை பார்த்தேன். நேற்றைய சண்டைக்குப் பிறகு நான் திறந்த திறமைதான் மானா வடிகால். எனக்கு இருந்த எல்லா திறமைகளிலும் இந்த திறமை ஏன் திறக்கப்பட வேண்டும்? மானா வடிகால் என்பது மனிதர்களிடமிருந்து அல்லது மாயாஜால துடிப்புகளிலிருந்து மானா குளத்தை திருடி என் குளத்தில் சேர்க்க எனக்கு அனுமதித்த ஒரு திறமையாகும். அதைப் பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் அது ஒரு நிரந்தர விளைவு. நான் ஒரு டிராகனாக இருந்தபோது மானா வடிகால் 100 மீட்டர் சுற்றளவில் வேலை செய்யும். சுற்றியுள்ள பகுதியிலிருந்து மானாவை திருடி அதை என்னுடைய சொந்தத்துடன் சேர்க்க அனுமதித்தது. நிச்சயமாக சக்தி வாய்ந்த உயிரினங்கள் அல்லது மனிதர்கள் இந்த திறமையை தடுக்க முடியும். பிரச்சனை என்னவென்றால் அந்த திறமை இப்போது எனக்கு நினைவிருந்த அளவுக்கு சற்று மாறிவிட்டது. அந்த பொருளின் மானாவை வடிகட்ட நான் அதைத் தொட வேண்டும் என்று இப்போது அந்த திறமை கூறுகிறது. எந்த எதிராளியும் என்னை அவற்றை பிடித்து அவற்றின் மானாவை வடிகட்ட அனுமதிக்க மாட்டார்கள். எனவே அது ஒரு சண்டையில் பயனுள்ளதாக இல்லை. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்கும்போது என்னுடைய மானா 0 இருந்தது. எனக்கு மானா இல்லை, அதனால்தான் நான் ஒரு மந்திரவாதியாக மாற முடியவில்லை. மாயாஜால மிருக மானாவை உறிஞ்சுவது இப்போது என் மானா அதிகரிக்கக்கூடும் என்றாலும் மாயாஜால திறன்களைக் கொண்ட ஒரு மிருகத்தை கண்டுபிடிப்பது அரிது. உயர்மட்ட மிருகங்களுக்கு மட்டுமே மந்திர திறன்களை பயன்படுத்தும் திறன் இருந்தது. அந்த நேரத்தில் ஒன்றை தோற்கடிக்கும் எனது திறன்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என் மானா ஆற்றலை அதிகரித்திருந்தாலும் தற்போது மானா ஆற்றலை பயன்படுத்தும் எந்த திறன்களும் என்னிடம் இல்லை. எனவே அந்த நேரத்தில் நான் பெற்ற திறன் கிட்டத்தட்ட பயனற்றது. நான் இறுதியாக டைனிங் ஹாலுக்கு வந்துவிட்டேன். வழக்கம்போல் 5 மாஸ்டர் நைட்டுகளும் மேடையில் நின்று எங்கள் அனைவரையும் மகிழ்வித்தனர். நான் என் மேஜையில் என் அறை தோழர்களுடன் அமர்ந்து இருக்கைக்கு அடுத்த இருக்கையை தேர்ந்தெடுத்தேன். ஏரிக்கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. கடந்த சில நாட்களாக அவர் சரியாக தூங்கவில்லை, தூக்கத்தில் பேசிக் கொண்டிருந்தார். நான் அவருடன் ஒரு படுக்கையை பகிர்ந்து கொண்டேன். நான் கீழ் படுக்கையில் படுத்திருந்தேன், அவர் மேல் படுக்கையில் படுத்திருந்தார். தூக்கப் பேச்சு என்னை தொந்தரவு செய்யத் தொடங்கியது. நான் லேசாக தூங்குபவன், அதனால் நான் எளிதாக எழுந்தேன். நாங்கள் சௌகரியப்படுவதற்குள் துருவன் தனது உரையைத் தொடங்கினார். அனைவரையும் வரவேற்கிறோம். ஏவ்ரியன் அகாடமியில் 1 வருடம் நீடித்ததற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு பயிற்சி உண்மையில் தொடங்கும் இடம் 2ஆம் ஆண்டு. துருவன் பின்னால் ஒரு பட்டியலுடன் ஒரு ஹாலோகிராபிக் திரை தோன்றியது. எனக்கு பின்னால் நீங்கள் சேரக்கூடிய கிளப்புகளின் பட்டியல் உள்ளது. உங்கள் தேர்வைப் பற்றி நீங்கள் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும், ஏனென்றால் இது இப்போது உங்கள் முக்கிய கவனமாக இருக்கும், மேலும் உங்கள் அடிப்படை பயிற்சியை மாற்றும். அந்த பட்டியலை பார்த்தபோது எனக்கு ஆர்வமாக இருந்த பல விஷயங்களைக் கண்டேன். சண்டை வாழ்வீச்சு குத்து, வாள் மற்றும் கேடய குத்து, கதாயுதம் குத்து, ஈட்டி குத்து. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வகை ஆயுதத்திற்கும் ஒரு குத்து இருந்தது. மாஸ்டர் நைட்ஸ் எங்கள் சிறப்பு பயிற்சியிலிருந்து வேறுபட்ட ஒன்றை எடுக்க அறிவுறுத்தினர். ஒரு உதாரணம், ஒருவரிடம் பச்சை நிற உடை இருந்தால் அவர்கள் வில்வித்தை கிளப்பில் சேர வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வேறொரு திறமையை கற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பட்டியலை பார்த்தபோது ஏதோ ஒன்று என் கண்ணில் பட்டது. தற்காப்பு கலைக்கழகம். நான் 2ஆம் ஆண்டு மாணவனாக ஆனவுடன் அந்த முதியவர் தற்காப்புக் கலைக்கழகத்தில் சேரச் சொன்னார். அவர் காட்டிய திறமைகள் சுவாரஸ்யமாக இருந்தன,
மேலும் அவர் அளித்த அறிவுரைகள் டார்க் கில்ட் உறுப்பினர்களை எதிர்கொள்ளும்போது பெரிதும் உதவியது. வேறு எந்த கிளப்புகளும் எனக்கு ஆர்வம் காட்டவில்லை, அதனால் நான் பதிவு செய்ய முடிவு செய்தேன். எங்கள் மணிக்கட்டில் உள்ள தொடர்பாளரை பயன்படுத்தி நாங்கள் சேர விரும்பும் கிளப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. நீங்க எல்லாரும் எந்த வகுப்பில் சேர நினைக்கிறீங்க? மோகன் கேட்டார். முதலில் பதிலளித்தவர் சிவியா. நான் மருத்துவக் குழுவில் சேரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போர்க்களத்துல யாருக்காவது எப்ப உடனடி உதவி தேவைப்படுமோ தெரியாது. நிச்சயமா எனக்கு ஈட்டிக் குத்துதான், வாளை பிடிச்சு ரொம்பவே சோர்வா இருக்கு. நீங்க பெரிய ஆளா? முகேஷ் சொன்னான். தர்ஷன் பதட்டமாக தெரிந்தான். தேர்வு செய்ய நிறைய இருக்கிறது, என்னால் முடிவு செய்ய முடியாது. மார்த்தா ஏற்கனவே மற்ற விருப்பங்களை பார்க்காமல்தான் என்ன செய்ய விரும்புகிறாள் என்பதை தேர்ந்தெடுத்திருந்தாள். எனக்கு வில்வித்தை, எனக்கு தெரிந்ததெல்லாம், நான் இதுவரை செய்ததெல்லாம் அவ்வளவுதான். அவர்கள் அதற்கு எதிராக அறிவுறுத்தியதை நான் அறிவேன், ஆனால் வேறு எதையும் பயன்படுத்துவதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. எரிக்கின் கண்கள் வாழ்வீச்சு கிளப்பின் மீது குவிந்திருந்தன. சரி, நான் நிச்சயமாக வாழ்வீச்சு வகுப்புகளுக்கு போகிறேன், ரே. எரிக்குக்கு அது ஒரு நல்ல தேர்வாக இருந்தது. கருப்பு அணி வீரராக மாறியதிலிருந்து அவர் வாழ்வீச்சில் அதிக கவனம் செலுத்தவில்லை. நான் தற்காப்பு கலை கிளப்பை பற்றி யோசிக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளைச் சொன்னதும் அவர்களில் பெரும்பாலோர் சிரிக்க ஆரம்பித்தார்கள். நீ சீரியஸா இருக்க முடியாது, யாரும் தற்காப்பு கலை கழகத்துக்கு போகக்கூடாது, முகேஷ் கூறினார். ஏன்? அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லிவியா விளக்க ஆரம்பித்தாள். மனிதர்கள் முதன்முதலில் கீயின் பயன்பாட்டை கற்றுக்கொண்டபோது அதை நம் உடலில் மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. தற்காப்பு கலைகள் அட்வெஞ்சர்கள் மாவீரர்களுக்கும் கற்றுக்கொள்வதற்கான வழக்கமாக மாறியது, ஏனெனில் அதுதான் மாயாஜால மிருகங்களை எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த வாய்ப்பாக இருந்தது. காலப்போக்கில் எங்கள் கியை பொருட்களிலும் ஆயுதங்களிலும் புகுத்த கற்றுக்கொண்டோம். முன்பை விட நம்மை வலிமையாக்குகிறோம். ஆனால் அவர்கள் ஏன் தற்காப்பு கலைகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும்? ஒரு வாள் ஒரு முஷ்டிக்கு எதிராகச் சென்றால் வாள் முஷ்டியைக் குறைக்கும். முஷ்டியில் கீ என்ற சொல் பதிக்கப்பட்டிருந்தால் வாள் உடைந்துவிடும். ஆனால் இரண்டிலும் கீ என்ற சொல் பதிந்திருந்தால் வாள் மீண்டும் வெல்லும். ஸ்லிவியா சொன்னது தர்க்கரீதியானது, ஆனால் கடைசியில் நான் தற்காப்பு கலை கழகத்திற்குச் செல்ல முடிவு செய்தேன். அந்த முதியவர் தனது முஷ்டியை பயன்படுத்தியிருந்தாலும் தனது முஷ்டிகளால் 2 எதிரிகளை தோற்கடித்தார். இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.